புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் நாராயணசாமி இடையிலான பனிப்போரின் வெளிப்பாடாக ஆளுநர் உரையின்றி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. புதுச்சேரியை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்து மத்திய குழு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆளுநர் உரையின்றி புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. பேரவைத் தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் திருக்குறள் வாசிக்கப்பட்டு கூட்டம் தொடங்கியது. பேரவையில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு தீர்மானம் இயற்றப்பட்டு மௌனஞ்சலிக்கு பிறகு 15 நிமிடங்கள் அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் மாநில அரசு நிர்வாகத்தில் தலையிட்டு செயல்படுவதால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி பேரவையில் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் கூறியதால் அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி துணைநிலை ஆளுநர் தொடர்பாக பேரவையில் விமர்சிக்க கூடாது என கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் புதுச்சேரியை வறட்சி மாநிலமாக அறிவித்து மத்திய குழு ஆய்வு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என தீர்மானம் இயற்றப்பட்டது. செயல்பாடுகள் சம்பந்தமாக பேசுறதுனா ஒரு தீர்மானம் மூலியமாக தான் பேச முடியும். துணைநிலை ஆளுநர் நேரடியாக விமர்சனம் பண்ணுறதுக்கு அது சட்டமன்றமாக இருந்தாலும் பாராளுமன்றமாக இருந்தாலும் யாருக்கும் உரிமை கிடையாது, அது செய்யக்கூடாது. காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளை கண்டித்து சட்டப்பேரவையிலிருந்து என்ஆர் காங்கிரஸ், அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்த அரசு செயலற்ற அரசு, எதுவுமே செயலற்றதே, எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை. நீங்கள் முதியோர் உதவித்தொகை ஏற்றி கொடுப்போம், அது வரல, வீட்டுக்கு வீடு வரும் கொடுப்போம், அரிசி கொடுப்போம், ஆட்சியும் இல்லை, எதுவும் இல்லை. பொதுப்பணித்துறை எந்த பணியும் நடக்கலை. உள்ளாட்சித்துறைக்கு 2 கோடி நீங்கள் 2 கோடி இல்லை. வறட்சி நிவாரணம் பெறதுக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் தனியாக கொண்டு வர வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. வறட்சி நிவாரணம் அறிவிச்சுட்டு இங்கே நம்ம கொடுக்கலாம். விவசாயிகள், காரைக்கால் விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்டு நம்ம நிவாரண உதவி அளிக்கலாம். இதுக்காக மத்திய அரசு உடனே வலியுறுத்தி தீர்மானம் பண்ண அவசியம் என்பதும் இல்லை. இந்த 7 மாதமாக அறிவித்த எந்த திட்டத்தையுமே, சட்டமன்றத்தில் அறிவித்த எந்த திட்டத்தையுமே இந்த அரசு செயல்படுத்தி கொண்டு வரல. தன்னுடைய தேர்தல் கால அறிக்கையில் சொன்னதையும் இந்த அரசு செயல்படுத்தலை. அதே போல் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஒட்டுமொத்தமாக அரசு நிர்வாகமே இன்றைக்கி ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. புதுச்சேரியிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த சட்டம் கொண்டு வரவும், நீட் தேர்விலிருந்து புதுச்சேரிக்கு விலக்களிக்கவும் சட்டப்பேரவையில் தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன. ஆளுநரை விமர்சிக்க கூடாது என முதலமைச்சரும் மற்றும் சபாநாயகரும் அவையில் தெரிவித்திருக்கின்றார்கள். புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதுடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.